சங்கர் அவர்கள் பிரம்மாண்ட இயக்குனர், அவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு. இந்த விஷயத்தை சங்கர் ஆரம்பத்திலேயே சரி பண்ணியிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. எப்பவுமே இப்போ சமூகத்தில் ஒரு பெரிய இடத்துல இருப்பவங்க தன்னை நோக்கி யாராவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது இவன் என்ன பண்ணிட முடியுங்கிற ஒரு மிதப்போட இருப்பதை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அதுதான் இன்னைக்கு ஒரு சின்ன துகள் கண்ணில் விழுந்தா என்ன ஆகுமோ அதை ஆரூர் தமிழ்நாடன் காமிச்சிட்டார். அவர் இது என்னுடைய கதை, இந்த கதையை தழுவிதான் நீங்க எடுத்திருக்கீங்கன்னு முதல்ல ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பும் பொழுதே அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு, அப்படி நடந்துருச்சா, ஒருவேளை உங்களுடைய சிந்தனையும் என்னுடைய சிந்தனையும் ஒன்னா இருக்கலாம், நான் நிச்சயமா சத்தியமா உங்க கதையை எடுக்கல அப்படின்னு நேரில் கூப்பிட்டு பேசி ஏதோ அன்எக்ஸ்பெக்டடா அப்படி ஒரு வேளை நடந்திருந்தால் கூட, நான் திருடல ஆனால் என் சிந்தனையும் உங்க சிந்தனையோடு ஒத்து போயிருக்குங்கும் பொழுது என்ன கேட்குறீங்களோ நான் உங்களுக்கு தரேன், ஒரு குறைந்தபட்ச தொகை அல்லது டைட்டில் கிரெடிட் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அதுல இருந்து விலகி இருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய சிக்கல் அவருக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பக்கம் பண ரீதியான பிரச்சனை, இன்னொரு பக்கம் மன ரீதியான பிரச்சனை. இதுல இருந்து எப்படி சங்கர் வெளியில வருவாருன்னு நமக்கு தெரியல.